My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET examination முடிச்ச எல்லா மாணவர்களுமே தமிழ்நாட்டு மாணவர்களும் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்ல அஃபிஷியலா கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இனிஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன் மேண்டேட்டரி. இப்போ நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா மட்டும்தான் கவுன்சிலிங்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அப்போ இது கவுன்சிலிங் இல்ல, கவுன்சிலிங்க்கு முன்னாடி நடக்க வேண்டிய ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் யாரெல்லாம் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஒருவேளை நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா ஆர் கவர்மெண்ட் கோட்டா ரெண்டும் அப்ளை பண்றதாக இருந்தா ரெண்டு அப்ளிகேஷன் அப்படிங்கிறது போடணும். மேனேஜ்மெண்ட் கோட்டா மட்டும்தான் போடுறீங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் அப்படிங்கிறது போட்டா போதும். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்றது, இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கு, ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க எந்த தவறுகளும் பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பை நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து எல்லா விதமான சந்தேகங்களும் இல்லாம இதை பார்க்கும்போது நீங்க தவறு இல்லாம செய்ய முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோ டெஃபினட்டா லென்த்தியா தான் இருக்கும். பிகாஸ் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ங்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடிய ப்ராசஸ். ஸோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாரெல்லாம் மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் வெப்சைட் tnmedicalselection.in. ஓகேங்களா? அதில் நீங்கள் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன். அதை கிளிக் பண்ணிட்டு கிளிக் ஹியர் டு ரிஜிஸ்டர் ஃபார் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு வருங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு அப்ளிகேஷன் அப்படிங்கிறது இருக்கும். இன்கேஸ் இஃப் யூ ஆர் பிளானிங் டு பார்ட்டிசிபேட் இன் கவர்மெண்ட் கோட்டா இதை கிளிக் பண்ணுங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ண போறேன் அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்க. இல்லை சார் நான் ரெண்டுமே பார்ட்டிசிபேட் பண்ண போறேன் அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷனையே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் இதுலயே ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஈஸியா முடிச்சிட்டாங்க இந்த வருஷம். லாஸ்ட் இயர் மாதிரி ரெண்டு அப்ளிகேஷன் கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா ரெண்டு தடவை நீங்க அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஃபில் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. லாஸ்ட் இயர் அப்படிதான் இருந்துச்சு. இந்த வருஷம் ஒரே பிளாட்ஃபார்ம்ல கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஆல் டுகெதர் இந்த இடத்துல போய்க்கலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டா மட்டும் தான் நான் போட போறேன். ஐ எம் நாட் கோயிங் ஃபார் கவர்மெண்ட் கோட்டா, மார்க் ரொம்ப கம்மியா இருக்கு, கவர்மெண்ட் கோட்டா எனக்கு கிடைக்காதுன்னு உறுதியா நீங்க நம்பினீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா மட்டும் போடலாம். என்ஆர்ஐ மட்டும் தான் போட போறீங்கன்னா இதை மட்டும் நீங்க போடலாம். ஸோ சாய்ஸ் இஸ் யோர்ஸ். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்றீங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் என்ன சார் அப்படின்னா நீட் எக்ஸாம் ரிசல்ட் என்னைக்கு விடுறாங்களோ அதுல இருந்து குறைந்தது 5 நாட்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் இப்போ வரைக்கும் டிக்ளேர் பண்ணல. சரிங்களா? ஸோ லாஸ்ட் டேட் வில் பி இன்டிமேட்டட் லேட்டர் தான் போட்டிருக்காங்க. அண்ட் இங்கே யூசர் நேம் பாஸ்வேர்ட் இப்போ புது கேண்டிடேட்ன்றதுனால கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிட்டு வந்தோடனே உங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டு போறாங்க. இதில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸையும் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கு. எல்லாருமே கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக இதை வந்து படிச்சு கடைசியாக இந்த இடத்துல பாருங்க, ஐ ஹவ் ஃபுல்லி கான் த்ரூ த ப்ராஸ்பெக்டஸ், இதெல்லாம் நான் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஸ்பெக்டஸையும் நான் ஃபுல்லாக படிச்சு முடிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் டிக்ளரேஷன் கொடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கவனமாக தப்பு இல்லாமல் இதில் பண்ணணும். இங்கே ஏதாவது தப்புன்றீங்கன்னா பின்னாடி மாற்ற முடியாது. ஓகேங்களா? இந்த பேஜில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை தப்பாக போடக்கூடாது. ஸோ அதை நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க, குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இது வந்து உங்களுடைய 12th. நீங்கள் அதை வந்து HSC CBSE ஆர் ICSE நீங்கள் எந்த போர்டில் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்க அப்படிங்கிறத இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை வேறு போர்டாக இருந்துச்சுன்னா அதர்ஸுங்கிறது கொடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் ஆஸ் பர் யோர் மார்க் ஷீட், 10th மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட்டில் டேட் ஆஃப் பர்த் என்ன கரெக்டாக இருக்கோ அதைவே இங்கே போட்டுருங்க. அண்ட் குவாலிஃபைடு இயர் அப்படிங்கிறது எந்த வருஷம் நீங்கள் படித்து முடிச்சிங்க. ஃப்ரெஷர்னா இல்லை இந்த வருஷம் போடுங்க. இல்லை இப்போ ஒருவேளை ஒரு 1 இயர் ரிப்பீட்டர் 2 இயர் ரிப்பீட்டர்னா நீங்கள் எந்த வருஷம் 12th முடிச்சிங்களோ அந்த இயரை இங்கே போட்டுருங்க. +1 வெதர் +1 பாஸ் பண்ணால் தானே +2க்கு அனுப்புவாங்க. அப்போ எஸ் தான் கொடுக்க போகிறோம். மொபைல் நம்பர் இந்த இடத்துல கொடுக்க வேண்டிய மொபைல் நம்பர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுதான் உங்களுடைய பிரைமரி மொபைல் நம்பர். இந்த மொபைல் நம்பருக்கு தான் OTP அப்படிங்கிறது வரும். ஸோ அப்போ இந்த மொபைல் நம்பர் கடைசி வரைக்கும் ஆக்டிவாக இருக்கக்கூடிய நம்பராக இருந்தால் நல்லது. சரிங்களா? அடுத்ததா இமெயில் ஐடிக்கும் OTP வரும். ஸோ அதனால இமெயில் ஐடியினுடைய பாஸ்வேர்டையும் மறந்துடாதீங்க. தப்பு இல்லாமல் கொடுங்க. இந்த இமெயில் ஐடி டைப் பண்ணும்போது OTP எல்லாம் வராது இந்த டைமில். இப்போ அதாவது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது. ஆனால் இந்த இமெயில் ஐடியை ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்காங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இதை மாற்றுறதுக்கு பின்னாடி மாற்றுறது கஷ்டம். அடுத்ததா பாஸ்வேர்ட் செட் பண்ணுங்க. பாஸ்வேர்டு வந்து ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், ஒரு நம்பர் அப்படிங்கிறது இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. நேம் ஆஃப் த கேண்டிடேட் ஆஸ் பர் 12th மார்க் ஷீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 12th மார்க் ஷீட்டில் உங்களுடைய பெயர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே உங்களுடைய நேமை என்டர் பண்ணணும். சரிங்களா? உங்களுடைய நேம்
12th மார்க் ஷீட்டில் இருக்கிறபடி அப்படி தான் நீட்டு கொடுத்துருப்பீங்க, அதே மாதிரி போட்டுருங்க. இப்போ இதை கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இனிஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது முடிஞ்சிடும். அப்புறம் அக்கௌண்ட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணியாச்சு சரிங்களா. உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் அப்படிங்கிறது வந்துடும், அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ ஓகே கொடுத்துட்டு அடுத்த பேஜில் லாகின் ஐடி ஒன்று செட் பண்ணீங்க இல்லையா, அந்த இடத்துல லாகின் ஐடின்னு அந்த லாகின் ஐடியை போடுங்க அல்லது இமெயில் ஐடியை போடுங்க, பாஸ்வேர்டை கொடுங்க, சைன்இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஒரு பேஜுங்கிறது ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் நிறைய டேப்ஸ் இருக்குது சரிங்களா. ஃபஸ்ட்டு டேப்பில் நம்ம இருக்கிறோம், பர்சனல் இன்ஃபர்மேஷனில் இருக்கிறோம். இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷனில் நீங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட் பேஜில் நேம் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த நேம் இங்கே வந்துடும். நேம் ஆஃப் த ஃபாதர், உங்கள் அப்பாவுடைய அல்லது கார்டியனுடைய நேம் இங்கே கொடுக்கணும். நேம் ஆஃப் த மதர், இதெல்லாம் 12th மார்க் ஷீட்டில் இருக்கிறபடியே நீங்கள் வந்து கொடுத்துருங்க, தப்பு இல்லாமல் கொடுங்க. 10th மார்க் ஷீட்டில் இருக்கிறபடி தப்பு இல்லாமல் கொடுத்துருங்க. பிளேஸ் ஆஃப் பர்த், பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க. டேட் ஆஃப் பர்த் அங்கேயே கொடுத்துட்டீங்க, டிஃபால்ட் இங்கே வந்துடும். அடுத்ததாக ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. நேஷனாலிட்டி இந்தியனா, ஓசிஐயா, அதர்ஸா செலக்ட் பண்ணிக்கோங்க. நேட்டிவிட்டி தமிழ்நாடு, இந்த கேண்டிடேட் தமிழ்நாடுன்றதுனா தமிழ்நாடு போட்டிருக்கோம். அடுத்து ரிலீஜன், உங்களோட ரிலீஜன் செலக்ட் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து காஸ்ட் நேம் இருக்கும், உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் காஸ்ட்னுடைய நேம் போட்டிருப்பாங்க, அதை நீங்கள் அதே மாதிரி கொடுத்துருங்க. உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் காஸ்ட்டுக்கு பக்கத்தில் கோட் நம்பரும் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரை வச்சு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஆதார் நம்பர் நாட் மேண்டேட்ரி, பட் இஃப் யூ ஹேவ் இட் நீங்கள் கொடுத்துடலாம் சரிங்களா, மேண்டேட்ரி கிடையாது. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. இல்லை ஆக்சுவலாக எஸ் மேண்டேட்ரி அண்டு இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது மேண்டேட்ரி இல்லைன்னு இருந்தது, ஆனால் இங்கே வந்து மேண்டேட்ரின்னு இருக்குது, பரவாயில்ல. என்ட்ரு நம்பரை போட்டுருங்க. அடுத்ததாக கேண்டிடேட் நேம் ஆஸ் ஆன் ஆதார். இப்போது 12th மார்க் ஷீட்லையும் ஆதார்லையும் நேம் மிஸ் மேட்ச் இருந்துச்சுன்னா பயப்படாதீங்க, இப்போ போய் உட்காந்து மாற்றிட்டுலாம் இருக்க முடியாது. இதை பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம். பட் இங்கே ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க, ஆதாரில் என்ன பேர் இருக்குது அப்படியே கொடுத்துருங்க. ஆதாரில் ஒரு வேளை வேறு நேம் இருக்குது, அதாவது வேறு ஃபார்மேட்டில் இருக்குது. நான் இனிஷியலோட 10th மார்க் ஷீட்டில் கொடுத்துட்டேன், ஆதாரில் ஃபுல் நேம் அப்பாவோட நேம் சேர்ந்து வந்துருக்கு, அல்லது முன்னாடி இருந்துச்சு இங்கே பின்னாடி இருக்குது, இந்த மாதிரி எந்த சேஞ்ச் இருந்துச்சுனாலும் ஆதார் கார்டில் இருக்கிறபடி இங்கே கொடுத்துருங்க. நீங்கள் இங்கே கொடுத்த நேமுங்கிறது வந்து மார்க் ஷீட்டில் இருக்கிறபடி நேம் சரிங்களா. ஸோ அடுத்ததுக்கு போயிடலாம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷன். இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்து பார்த்துட்டு எந்த டிஸ்ட்ரிக்டில் கொடுத்தாங்க, எந்த தாலுக்கில் கொடுத்தாங்க, யார் இஷ்யூ பண்ணாங்க, அண்ட் டேட் ஆஃப் இஷ்யூ, சர்டிஃபிகேட் நம்பர். உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும், அந்த நம்பரை கரெக்டாக கொடுத்துருங்க. அடுத்ததாக அட்ரஸ் டீட்டெயில்ஸ்க்கு போயிடலாம் சரிங்களா. ப்ரெசென்ட் அட்ரஸ் அண்ட் பர்மனன்ட் அட்ரஸ், இது கம்யூனிகேஷன் அட்ரஸ், அதாவது ப்ரெசென்ட் அட்ரஸ். இப்போ இந்த ப்ரெசென்ட் அட்ரஸும் கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனன்ட் அட்ரஸும் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல அதாவது ப்ரெசென்ட் அட்ரஸை கொடுத்துட்டு கம்யூனிகேஷன் அட்ரஸை ஃபில் பண்ணிவிட்டு இந்த டிக் மார்க் கொடுத்துட்டிங்கன்னா இதே அட்ரஸ் இங்கே அப்படி காப்பி ஆகிக்கும். ஸோ நீங்கள் வந்து திரும்ப டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வேறையாக இருந்துச்சு அப்படின்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ் இங்கே கொடுத்துருங்க, பர்மனன்ட் அட்ரஸை இங்கே கொடுத்துருங்க. ஸோ அடுத்தபடி ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன், இங்கே நீங்கள் கொடுக்கறத பொறுத்து தான் உங்களுக்கு இந்த கோட்டாலாம் எலிஜிபிள் ஆகும். ஸோ அதனால் தவறு இல்லாமல் கொடுங்க. எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன், உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்குரிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, சர்டிஃபிகேட் நேஷனல் இன்டர்நேஷனல் லெவலில் ஸ்டேட் லெவலில் நீங்கள் இது மெடல்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறீங்க, உங்ககிட்ட பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாக்கு எலிஜிபிளாக இருந்தால் எஸ், பர்சன் வித் டிசேபிலிட்டியாக இருந்தால் பிடபிலிட்டிக்கு எஸ் கொடுத்துருங்க சரிங்களா. இங்கே எஸ் கொடுக்காம பின்னாடி நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் மறக்காமல் எஸ் கொடுத்துருங்க, எஸ்பெஷலி பிடபிலிட்டி கேண்டிடேட்ஸ். அண்ட் ஆர் யூ அப்ளைங் ஃபார் ஐஆர்டி வார்ட் கோட்டா, உங்ககிட்ட ஐஆர்டி வார்ட் கோட்டா சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா வேண்டாம். டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடிய பெற்றோர்களுடைய குழந்தைகளுக்கு ஐஆர்டி வார்ட் கோட்டா அப்படிங்கிறது எலிஜிபிள் சரிங்களா. நீங்கள் உங்களுடைய டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டு சர்டிஃபிகேட்டை வாங்கணும். அடுத்ததாக சிஎம்சி 20% கிறிஸ்டியன் மைனாரிட்டியில் அப்ளை பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு, சிஎம்சியில் 20% கிறிஸ்டியன் மைனாரிட்டிஸ் கோட்டான்னு சொல்லி தனியாக இருக்கு இல்லைங்களா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 20 சீட் வரும். அந்த சீட்டுக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. கிறிஸ்டியனாக இருந்தால் எஸ்ன்னு கொடுத்துருங்க சரிங்களா. நான் கிறிஸ்டியன்ஸ் இதில் போட முடியாது, அவங்களுக்கு இங்கே வராது. ஓகே, அடுத்தபடி ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் செகண்ட் டேபுக்கு போய்டும் சரிங்களா. இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அடுத்ததாக ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி 6th to 12th வரைக்கும் தமிழ்நாட்டில் படிச்சிங்களா அப்படிங்கிற கேள்வி, எஸ் ஆர் நோ கொடுத்துருங்க. நீங்கள் தமிழ்நாட்டிலே படிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லை வேறு ஸ்டேட்டில் அதர் அவுட் சைட் ஆஃப் இந்தியா அப்ராடில் படிச்சிருந்தீங்கன்னா நோ கொடுத்துக்கோங்க. இப்போ ஆர்டியில் படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டில் எலிஜிபிளாக இருந்துச்சுன்னா 7.5 ரிசர்வேஷன் வரவங்க இங்கே எஸ் கொடுக்கணும் சரிங்களா. அதே மாதிரி நீங்கள் வந்து ஆர்டி ரைட் டு எஜுகேஷன் ஆக்டில் படிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க. ஓகே, அடுத்து ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி, இது வந்து 6th to 12th வரைக்கும்
நீங்கள் எந்தெந்த ஸ்கூல்லலாம் படிச்சீங்களோ அந்த ஸ்கூலோட எல்லா ஸ்கூலினுடைய நேமையும் என்டர் பண்ணணும். வேறு ஸ்கூலில் எல்லாமே வேறு வருஷங்களில் வேறு ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா எல்லாத்தையுமே என்டர் பண்ணணும். 6th-லேருந்து 12th வரைக்கும் ஒரே ஸ்கூல் அப்படின்னா ஈஸி ஷார்ட்கட்டு 6th-உடைய பாசிங் இயரை போட்டுக்கோங்க. 6th ஸ்டாண்டர்டில் நீங்கள் படித்த ஸ்கூலினுடைய நேம் போட்டுக்கோங்க. ஸ்கூல் டைப் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சியா அதெல்லாம் இங்கே இருக்குது. சரிங்களா? சிபிஎஸ்சி இங்கே இருக்குது பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி இங்கே இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஐஎஸ்சியில் படிச்சிருக்கீங்க, ஐசிஎஸ்சியில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அது இங்கே வருது. முனிசிபாலிட்டி, கேந்திரிய வித்யாலயா இதெல்லாம் இங்கே வருது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரைவேட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்க, செல்ஃப் ஃபினான்ஸ் மெட்ரிக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வருதுங்களா? ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒருவேளை நீங்கள் வந்து எந்த போர்டில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்கன்னா இங்கே கவர்மெண்ட்னு கொடுங்க. எய்டட் ஸ்கூலில் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஃபுல்லி எய்டட் அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. பேஸ்ட் ஆன் யோர்ஸ். இது அடுத்து டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்க, ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. 6th-லேருந்து 12th வரைக்கும் ஒரே ஸ்கூலாக இருந்தால் இந்த இடத்துல டிக் கொடுங்க. அப்ளை 6th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் நேம் டு ஆல். எல்லாத்துக்கும் அதே இது வந்துடும். இயரும் வரிசையாக அதுவே ஃபில் ஆகிடும். சரிங்களா? இது வந்து 6th நீங்கள் எந்த வருஷம் பாஸ் அவுட் ஆனீங்கிறத இங்கே கரெக்டாக கொடுக்கணும். இந்த இடத்துல அங்கே மிஸ்டேக் பண்ணிங்கன்னா எல்லாமே ஃபீடன் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ அது ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக இதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். ஸோ இதுக்கப்புறம் இருக்கிற ஸ்டேஜ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்தபடி பாருங்கள், அகாடமிக் டீடைல்ஸ். இதுதான் நீட் ரிலேட்டடாக நீங்கள் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான டேட்டாவாக இருக்குது. நீட்டில் உங்களுடைய ரோல் நம்பர், நீட் அட்மிட் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் உங்களுடைய ரோல் நம்பர் இருக்கும், அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். சரிங்களா? ரெண்டையும் தப்பு இல்லாமல், மறுபடியும் சொல்கிறேன், தப்பு இல்லாமல் என்டர் பண்ணுங்க. பிகாஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்கோரை எடுக்க போகிறாங்க. நீங்கள் ஸ்கோரெல்லாம் என்டர் பண்ண வேண்டியதில்லை. இஃப் யூ ஹேவ் த குவாலிஃபைங் மார்க்ஸ், நீட்டில் பாஸ் ஆகிட்டீங்க, எலிஜிபிள் மார்க் வந்துருச்சுன்னா ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வந்துடும், இல்லைன்னா வராது. இதுதான் முக்கியம். ஸோ அப்போ இந்த அப்ளிகேஷன் நம்பர், ரோல் நம்பரை தப்பு இல்லாமல் கொடுக்கணும். திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்க போகிறாங்க. ஸோ அதனால் கொடுத்துருக்கு. நீங்கள் எந்த நம்பர் கொடுத்தாலும் இது போகுது. 1 2 3 4 5 6 கொடுத்தா கூட அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது. வெரிஃபை எல்லாம் பண்ணாது. நீங்கள் கொடுக்குற நம்பர் அப்படியே எடுத்துக்கும். அதனால தான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், தப்பு இல்லாமல் போட்டுருங்க. நம்பர் ஆஃப் அட்டம்ஸ், எத்தனை தடவை நீங்கள் அட்டம் பண்ணியிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டா, செகண்ட் அட்டம்ப்டா, தேர்டா, அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். நீட் யூஜி எக்ஸாமினேஷன் ரிட்டன் பிரைஸ், எந்த ஸ்டேட்டில் எழுதுனீங்க, தமிழ்நாடா, கேரளாவா, கர்நாடகாவா, வேறு ஸ்டேட்டில் எழுதுன பசங்க கூட தமிழ்நாடு பசங்க இருப்பாங்கல்ல, அதனால் அது போட்டுக்கலாம். இந்த கேண்டிடேட் தமிழ்நாடு இருந்ததால் தமிழ்நாடு போட்டிருக்கோம். அண்ட் ஹேவ் யூ அண்டர்கான் எனி கோச்சிங் சென்டர், கோச்சிங் ஏதாவது போனீங்களா? எஸ்னா எஸ் கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நேம் ஆஃப் த கோச்சிங் சென்டர் வரும். மிஸ்பா அகாடமி, நம்ம ஸ்டூடெண்ட் பையன், அதனால நம்ம அகாடமியினுடைய பையன், அதனால நாங்கள் மிஸ்பா அகாடமி போட்டிருக்கேன். அண்ட் கவர்மெண்ட் கோச்சிங்கில் படிச்சிருந்தீங்கன்னா அந்த ஸ்டேஜில் வந்து இந்த இடத்துல பாருங்க, வெதர் கோச்சிங் சென்டர் கண்டக்டட் பை கவர்மெண்ட், எஸ்னா எஸ் கொடுத்துருங்க, நோனா நோ கொடுத்துருங்க. ஓகேங்களா? அடுத்தபடி குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது அகாடமிக் இன்ஃபர்மேஷனில் 3rd B 3லேயே செகண்ட் செக்ஷன். இந்த செக்ஷனில் உங்கள் ஸ்கூலினுடைய டீடைல்ஸை கேட்டிருப்பாங்க. இதில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் HSC, ஏன்னா இவர் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட், அதனால் HSC கொடுத்துருக்கேன். ஒரு சிபிஎஸ்சி இருந்தால் சிபிஎஸ்சி செலக்ட் பண்ணுங்க. நேம் ஆஃப் த போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன், இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேங்களா? அடுத்ததாக குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் ஸ்டடி பிளேஸ், தமிழ்நாடு போட்டுக்கோங்க. குவாலிஃபைங் இயர், குரூப் கோடு, உங்களுடைய 12th ரிஜிஸ்டர் நம்பர், ஸ்டேட் போர்டுனா ரிஜிஸ்டர் நம்பர், சிபிஎஸ்சினா ரோல் நம்பர் போட்டுக்கோங்க. உங்கள் சர்டிஃபிகேட்டில் இருக்கும், மார்க் ஷீட்டில் இருக்கும். அண்டர்கோயிங் ஆர் கம்ப்ளீட்டட் எனி ப்ரொஃபஷனல் கோர்சஸ், நீங்கள் வேறு ஏதாவது ஆல்ரெடி படித்து முடித்தவங்க, இன்கேஸ் ரிப்பீட்டர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா வேறு கோர்ஸ் ஏதாவது ஜாயின் பண்ணியிருக்கீங்களா, படிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னா எஸ் கொடு, இல்லைன்னா நோ கொடுத்துரு. ஃபுல் டைம் ரிப்பீட்டர்னா நோ கொடுத்துருங்க. அண்ட் பாஸ்ட் ஆல் த சப்ஜெக்ட்ஸ் ஒரே அட்டம்ப்டில் கிளியர் பண்ணிங்களா அப்படின்னா எஸ், ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் பாஸ் பண்ணேன், செகண்ட் அட்டம்ப்டில் பாஸ் பண்ணேன் அப்படி இருந்தால் அதெல்லாமே எங்கள் ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் ஃபில் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்ததாக 3C, இங்கே வந்து உங்களுடைய 12th ஸ்டாண்டர்டுடைய மார்க் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன சப்ஜெக்ட்னா இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் அதர்ஸ். ஓகேங்களா? இங்கிலீஷ் கேட்டிருக்காங்க, ஃபிசிக்ஸ் கேட்டிருக்காங்க, கெமிஸ்ட்ரி கேட்டிருக்காங்க, பயாலஜி. இதில் எதெல்லாம் இருக்குது பாருங்கள். ரிஜிஸ்டர் நம்பர், உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரோ அல்லது சிபிஎஸ்சினா ரோல் நம்பரோ போட்டுக்கோங்க. மந்த், இயர் போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் மார்க் 100 மார்க்ஸுக்கு எழுதிருப்பீங்கல்ல. ரொம்ப முன்னாடி படித்தவங்கன்னா 200 மார்க் கூட எழுதியிருப்பாங்க. அது உங்களுடைய இதை பொறுத்து இருக்குது. ஸோ 100 மார்க்ஸ் போட்டுக்கோங்க. அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்குங்க போட்டுருங்க. ஓகேங்களா? கரெக்டாக போட்டுருங்க மார்க் ஷீட் படி. இந்த அதர்ஸுங்கிறது வந்து மேக்ஸாக இருக்கலாம், அல்லது நீங்கள் எடுத்த குரூப்பை பொறுத்து, கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கலாம். ஸோ அது உங்களுடைய இதை பொறுத்து. சில குரூப் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குரூப் படிச்சிருக்காங்கல்ல, ஸோ அதனால் அதை போட்டுக்கோங்க. சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. ஸோ அடுத்தபடி 4th ஸ்டேஜுக்கு போய்ட்டோம். ஆல்மோஸ்ட் நம்ம கவுன்சிலிங் ப்ராசஸில், இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் பெரும்பான்மையான முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். இந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் சில முக்கியமான டேட்டா இருக்குது. மதர் டங் இருக்குது. ஓகேங்களா? இங்கே தெலுங்குனா தெலுங்கு கொடுங்க, மலையாளம்னா மலையாளம் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு மலையாள மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி கிடைக்கும். மதர் டங் தமிழ்னா தமிழ் கொடுத்துருங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், எந்த மீடியமில் படிச்சிங்க, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா, அதை போட்டுக்கோங்க. பேரண்ட் ஆக்குபேஷன் அப்படிங்கிறத நீங்கள் போட்டுக்கோங்க. பேரண்ட் ஆக்குபேஷனில் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ப்ரொஃபஷனல், இண்டஸ்ட்ரி, பிஸ்னஸ், அக்ரிகல்ச்சர், பிரைவேட், ஸ்மால் ட்ரேட் அண்ட் அதர்ஸ்ன்னு இருக்குது.
இந்த கேட்டகரியில் ஏதாவது பேரண்ட்ஸோட ஆக்குபேஷன் வந்துச்சுன்னா கொடுத்துருங்க, இல்லைனா அதர்ஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் ஆனுவல் இன்கம் ஆஃப் பேரண்ட் எப்படி இருக்குது பாருங்கள். 1 லட்சத்தை விட கம்மியாக இருக்கிற சேலரி, 1 லேக்லேருந்து 2 லேக் வரைக்கும் சேலரி, 2 lakh to 2.5 lakhs, 2 லட்சத்துலேருந்து 2.5 லட்சம் வரைக்கும் இருக்கிற சேலரி பேண்ட் இருக்குது. அப்புறம் 2.5 லட்சத்துலேருந்து 6 லட்சம் வரைக்கும் ஒரு பேண்ட் கொடுத்துருக்காங்க. 6 lakhs and above இருக்குது. உங்களுடைய ஆக்சுவல் இன்கம் என்னவோ அதுபடி இங்கே கொடுங்க. உங்களுடைய ஆனுவல் இன்கம் சர்டிஃபிகேட்டில் என்ன வாங்கி வச்சுருக்கீங்களோ அதுபடி கொடுங்க. நான் முன்னாடி திரும்பவும் சொல்கிறேன், ஏற்கனவே மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ ஆக்சுவலாக உங்களுடைய இன்கம் என்னவோ அதை இங்கே கொடுத்துருங்க. இன் கேஸ் ஆஃப் வெரிஃபிகேஷன் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி சொன்ன அனௌன்ஸ்மெண்ட் என்ன, நோட்டிஃபிகேஷன் என்ன வெப்சைட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா அட்மிஷனை கேன்சல் பண்ணுற ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. லீகல் ஆக்ஷன் எடுக்கவும் முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஆக்சுவல் இன்கமாக கொடுத்துருங்க. சிவிக் நேச்சர் கார்பரேஷனா, முனிசிபாலிட்டியா, டவுன் பஞ்சாயத்தா கொடுத்துக்கோங்க. அது ஸ்கூல் ஸ்டடி, இது வந்து நீங்கள் படிச்சிங்க இல்லையா, 12th படிச்சிங்க இல்லையா, 12th படித்த ஸ்கூல் கார்பரேஷன் லிமிட்டில் வருதா, முனிசிபாலிட்டியா, டவுன் பஞ்சாயத்தா அல்லது பஞ்சாயத்தா, அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. அடுத்தது நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட், இந்த கேண்டிடேட் கோயம்புத்தூர்ன்றதுனால கோயம்புத்தூர் போட்டிருக்கோம். ஃபாஸ்ட் கிராஜுவேஷனா, ஃபாஸ்ட் கிராஜுவேட் அப்படிங்கிற ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு எலிஜிபிளா அப்படின்னா எஸ் கொடுங்க அல்லது நோ கொடுங்க. ஃபாஸ்ட் கிராஜுவேட்னா என்ன சார் கேட்டிங்கன்னா, உங்களுடைய பேரண்ட்ஸ், ஃபாதர் அண்ட் மதர், அதே மாதிரி உங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ், இந்த ஃபாதர் சைட்லேருந்து அப்பாவோட சைட்லையும் அம்மாவோட சைட்லையும் தாத்தா பாட்டிங்க யாருமே படிக்கல, என் குடும்பத்தில் உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் தான் முதல் முறையாக 12th முடிச்சுட்டு காலேஜுக்கு போக போகிறீங்க, டிகிரி படிக்க போகிறீங்க அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஃபாஸ்ட் கிராஜுவேஷன். ஸோ அதுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்குது, ஃபீஸ் கன்செஷன் இருக்குது. ஸோ அது வேணும்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. எலிஜிபிளாக இருந்தால் தான் கொடுக்கணும். இப்போது உங்களுடைய பிரதர்ஸோ சிஸ்டர்ஸோ ஃபாஸ்ட் கிராஜுவேஷன் ஃபீஸ் ஆல்ரெடி அந்த ஸ்காலர்ஷிப் கன்செஷன் அவைல் பண்ணியிருந்தாங்கன்னா எஸ் கொடுத்துருங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டேஜ் போயிடுறோம். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த வருஷம் கொண்டு வந்திருக்கிற மாற்றத்தில் மிக மிக யூஸ்ஃபுல்லான, அட் த சேம் டைம் ரொம்ப பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு அப்டேட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதுதான். இப்போ நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா, கவர்மெண்ட் கோட்டா கிளிக் பண்ணி தான் வந்தோம் இல்லைங்களா. ஐ எம் ஆல்சோ வில்லிங் டு அப்ளை ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னா, இப்போ இது மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 500 rupees. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல டிக் மார்க்கு கொடுத்துருக்கு. சரிங்களா? இது டிக் கொடுத்துருக்கு. அதுக்கு எவ்வளோ ஃபீஸு? 500 rupees. இது பாருங்க, டோட்டல் ஃபீஸ் 500. இந்த இடத்துல டிக் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 1000 rupees அப்படிங்கிறது வந்துடும். சரிங்களா? ஸோ டோட்டலாக கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஒரே அப்ளிகேஷனில் போட்டுடலாம். 1500 rupees ஆகும். இதுதான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். இதை நீங்கள் பே பண்ணணும். இந்த ஃபீஸ் வந்து நான் ரீஃபண்டபிள். இந்த 1500 ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்ததா ஒன்ஸ் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்னும் சில அடிஷனல் டீடைல்ஸ் கேட்பாங்க. என்னென்ன அப்படின்னா, என்ஆர்ஐ கோட்டாக்கு நீங்கள் அப்ளை பண்ண போறீங்களா அப்படிங்கிறது கேட்கும். எஸ்னா எஸ், நோனா நோ கொடுத்துருங்க. ஆர் யூ வில்லிங் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி கேட்டகரி, இந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட்டோட மதர் டங் நம்ம என்ன கொடுத்தோம், தமிழ் கொடுத்துருந்தோம். அதனால இங்கே டிஃபால்ட்டாக அது டிசேபிள் ஆயிடுச்சு. நீங்கள் தெலுங்கோ மலையாளமோ கொடுத்தீங்கன்னா இங்கே எஸ் ஆர் நோ ஆப்ஷன் வரும். ஸோ அப்போ நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அதனால தான் அங்கே வந்து சொல்கிறேன். ஸோ நம்ம சொல்கிற எல்லா ஸ்டெப்புமே முக்கியம். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் நிறைய டவுட்ஸை நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். அடுத்ததாக, ஆர் யூ வில்லிங் டு அப்ளை ஃபார் கிறிஸ்டியன் ரிலீஜியஸ் மைனாரிட்டி இஃப் எஸ் சர்டிஃபிகேட் டு பி என்க்ளோஸ்ட். இப்போ கிறிஸ்டியன் ரிலீஜன், இந்த கேண்டிடேட் கிறிஸ்டியன் கொடுத்ததுனால இந்த ஆப்ஷன் வருது. எஸ்னா எஸ் கொடுத்துருங்க, நோனா நோ கொடுத்துருங்க. சரிங்களா? ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் இப்போ ரீஃபண்ட் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் அப்படிங்கிறது கேட்டிருக்கு. இது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த ரீஃபண்ட் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்டூடெண்ட்டோட அக்கௌண்ட்டாக இருக்கலாம், அம்மாவோட அக்கௌண்ட்டாக இருக்கலாம், அல்லது அப்பாவோட அக்கௌண்ட்டாக இருக்கலாம். உங்கள் ஃபேமிலியில் உள்ள அக்கௌண்ட். ஓகேங்களா? எதர் பேரண்ட்ஸோடது அல்லது ஸ்டூடெண்ட்டோடது, எதுவாக இருந்தாலும் ஓகே. ஆனால் நீங்கள் கொடுக்குற இந்த அக்கௌண்ட்டுக்கு தான் நீங்கள் கட்டக்கூடிய செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் வரும். ஓகேங்களா? இதுக்காக இதை கேட்டிருப்பாங்க. இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் கரெக்டாக கொடுத்துடணும். ஓகேங்களா? இப்போ பேங்க்கை செலக்ட் பண்ணிக்கோங்க, ஐஎஃப்எஸ்சி கோடு ரீஎன்டர் பண்ணிடுங்க, பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் என்னங்கிறத போடுது. இதை போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஓடிபி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் வரும். சரிங்களா? ஜென்ரேட் ஓடிபின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓடிபி வந்துடும். ஓடிபி கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துட்டிங்கன்னா இதாகிடும், ப்ரொசீட் ஆகிடும். சில நேரங்களில் ஓடிபி வரக்கு லேட் ஆகலாம். லேட் ஆச்சுன்னா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, டைம் அவுட் ஆயிடுச்சுன்னா திரும்ப லாகின் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து வரலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. நீங்கள் இதில் ஏதாவது ஒரு ஸ்டேஜில் இதுக்கு மேலே என்னால் முடியல, நாளைக்கு பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சா நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாகவே மேலே வந்து லாக் அவுட் ஆப்ஷன் இருக்கும். லாக் அவுட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் பண்ண டேட்டா அதெல்லாம் வந்து சேவ் ஆயிடும். சரிங்களா? ஆட்டோமேட்டிக்லி சேவ் ஆயிடும். திரும்ப நீங்கள் கன்டினியூ பண்ணிக்கலாம். எந்த ஸ்டாப்பில் எந்த இடத்துல நீங்கள் விட்டுட்டு போனீங்களோ அதுலேருந்து கன்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் வந்துருச்சு. ஓகேங்களா? இதை சேவ் பண்ணியாச்சு அப்படின்னா
அப்லோட் டாக்குமெண்ட்ஸ்க்கு வந்துடும். எதெல்லாம் அப்லோட் பண்ணணும்? பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன் அண்ட் சிக்னேச்சர், இந்த 4 ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணணும். சைஸ் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ. போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவுக்கு 100 KB to 300 KBக்குள்ளே இருக்கணும். நீட்டுக்கு வச்சா அதைவே யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் உங்களுக்கு வந்து 50 KBக்கு மேலே இருக்கணும். ஸோ 100 KBக்குள்ளே இருக்கணும். அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். சிக்னேச்சர் பாருங்கள், 10 KBலேருந்து 40 KBக்குள்ளே இருக்கணும். இங்கே அப்லோட் பண்ணிடலாம். அடுத்ததாக தம் இம்ப்ரெஷன், அதுவும் 10 KB to 50 KB வரைக்கும் இருக்கலாம். அதையும் செலக்ட் தம் இமேஜ் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும். நீங்கள் அப்லோட் பண்ண இங்கே ப்ரிவியூவும் வரும். சரிங்களா? அதை நீங்கள் செக் பண்ணவும் செய்யலாம். அடுத்தது டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண போகிறோம். PDF, ஒவ்வொரு PDFக்கும் 3 MB வரைக்கும் சைஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் நல்ல ரெசல்யூஷன் இருக்கக்கூடிய, கிளியராக இருக்கக்கூடிய PDF ஃபைல்ஸே அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 10th மார்க் ஷீட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட் செலக்ட் பண்ணிடுங்க. 12th +1 மார்க் ஷீட் உங்கள் ஸ்கூலில் 11th மார்க் ஷீட் கொடுத்தாங்கன்னா செலக்ட் பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம். அது மேண்டேட்டரி கிடையாது. இந்த ஸ்டார் மார்க் போட்டால் மேண்டேட்டரி. 12th மார்க் ஷீட்டு, TC, நீட், UG அட்மிட் கார்டு டேரெக்டாக டவுன்லோட் பண்ணால் அதே PDF நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைன்னா பிரிண்ட் அவுட் பண்ணி பாஸ்போர்ட், போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணியும் கூட ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணலாம். யுவர் சாய்ஸ். கேண்டிடேட் ஆதார் கார்டு, கேண்டிடேட்டோட ஆதார் கார்டை இங்கே அப்லோட் பண்ண போகிறோம். அடுத்தது கேண்டிடேட்டோட பர்த் சர்டிஃபிகேட் இப்போ மேண்டேட்டரியாக இல்லை. சரிங்களா? நான் இந்த வீடியோ எடுக்கும்போது மேண்டேட்டரியாக இல்லை. ஸோ இது வந்து இருந்துச்சுன்னா அப்லோட் பண்ணிடுங்க, இல்லைன்னா வேண்டியதில்லை. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதுவும் மேண்டேட்டரியாக காட்டலை, ஆனால் வந்து நான் அப்லோட் பண்ணும்போது கேட்டுச்சு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் மேண்டேட்டரின்னு சொல்லி காமிச்சிச்சு. அடுத்ததாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். இது யாருக்கு? கேண்டிடேட். ஓகேங்களா? போனஃபைட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் 6th to 12th. ஓகேங்களா? இதுவும் மேண்டேட்டரி கிடையாது, ஆனால் யார் யாருக்கு தேவைங்கிறத நான் வீடியோவில் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணி அதில் எலிஜிபிள் யாருக்கெல்லாம் தேவையோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுறது நல்லது. அடுத்து பேரண்ட்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அவசியம் தேவை. ஸ்டூடெண்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட்டாக இருந்தால் நல்லது. பேரண்ட்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பழைய ஃபார்மேட்டில் இருந்தால் கூட அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அடுத்தது பேரண்ட்டோட ஆதார் கார்டோ, ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட், இதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட். ஓகேங்களா? அதை செலக்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ரிலீஜியஸ் ஆர் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி சர்டிஃபிகேட், இந்த கேண்டிடேட்டுக்கு நம்ம ரிலீஜியஸ் மைனாரிட்டி, கிறிஸ்டியன் மைனாரிட்டி கொடுத்ததுனால இது கேட்குது. கொடுக்கலன்னா அது வராது. NRI செலக்ட் பண்ணால் NRI வரும். PWD கோட்டா அதனுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வரும். எக்ஸ் சர்வீஸ் மேனா அதனுடைய சர்டிஃபிகேட்ஸ் வரும். ஸ்போர்ட்ஸ் கோட்டா போட்டால் அதனுடைய சர்டிஃபிகேட் வரும். 7.5 அதனுடைய சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வரும். ஸோ அதெல்லாம் அடிஷனல் டாக்குமெண்ட்ஸில் ஆட் ஆகும். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கீழே சேவ்னு இருக்கும். இந்த இடத்துல ப்ரிவியூவும் வரும். நீங்கள் போட்ட சிக்னேச்சரு, ஃபோட்டோ, தம் இம்ப்ரெஷனு, லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன் மட்டும்தான், 10 ஃபிங்கர் கிடையாது, ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன். ஓகேங்களா? அதுதான் போட்டிருக்காங்க இந்த இடத்துல பாருங்கள். அப்லோட் லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லி மட்டும் தான் சொல்லியிருக்கான், ஒரு ஃபிங்கர் தான். அப்போது மற்றதெல்லாம் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல யூ கேன் see your ப்ரிவியூ பேஜ். அப்ளிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட்டாக ப்ரிவியூ பண்ணி பார்த்துக்கலாம். இந்த இடத்துல ப்ரிவியூ பண்ணி, இதுதான் கடைசி ஸ்டேஜ். ஓகேங்களா? ப்ரிவியூ பண்ணும்போது எல்லாத்தையுமே பார்த்துக்கோ. இப்போ வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இது, 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், TC, 10th, 12th, TC, அட்மிட் கார்டு, ஆதார் கார்டு, கம்யூனிட்டி, போனஃபைட், பேரண்ட் கம்யூனிட்டி, மைனாரிட்டி சர்டிஃபிகேட், நீங்கள் எந்தெந்த டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணீங்களோ இதெல்லாம் கிளிக் பண்ண PDF-ஆக இங்கே ஓப்பன் ஆகும். நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கலாம், நல்லா விசிபிளாக இருக்கா, கிளியராக இருக்கா, பிளர் ஆகாமல் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க டாக்குமெண்ட்டில். ஒன்ஸ் யூ டன் தட், கடைசியாக இந்த இடத்துல 2 டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. அதை படித்து பார்த்து டிக் கொடுத்துட்டு, இன்கேஸ் இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னா எடிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. எடிட் அப்ளிகேஷன் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா, எதுவும் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுங்க. இப்போ பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போகும். சரிங்களா? பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போகும். இப்போ பேமெண்ட் ஆப்ஷன் வந்து இன்னைக்கு பண்ண வேண்டாம். என்ன கேட்டால் நீங்கள் இன்னைக்கு பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா we faced a technical issue. என்ன இஷ்யூங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல உங்களுடைய இதெல்லாம் வரும். இங்கே கூட நீங்கள் எடிட் அப்ளிகேஷன் கொடுத்து வெளியே போய்க்கலாம். இல்லை எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் மேக் பேமெண்ட் அப்படிங்கிறது போகிறீங்க. போனதுக்கப்புறம் இந்த கேண்டிடேட்டுக்கு பண்ணும்போது DME வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் இது வந்து ₹1 தான் கேட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக எவ்வளோ தான் வந்துச்சு, ஆனால் ஆக்சுவலாக ₹1500 பே பண்ணணும். ஸோ அதனால் இந்த கேண்டிடேட்டுக்கு நாங்கள் பேமெண்ட் பண்ணலை. திரும்பவும் நாங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் அப்படிங்கிறது வருது. ஸோ இந்த டெக்னிக்கல் இஷ்யூ இருக்குன்னு நான் முன்னாடி இருந்து சொல்லிட்டே இருந்தேன் இல்லைங்களா? அதனால தான் ஃபஸ்ட் டே விட்டுருங்க, செகண்ட் டே வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இது டெமோக்காக முன்னாடி போட்டிருந்தேன். அந்த டெஸ்டிங் மோடு இருந்துச்சு. அந்த மோடு இப்போ வரைக்கும் ஆக்டிவில் இருந்துச்சு நாங்கள் பண்ணும்போது. ஏன்னா வந்த உடனே ரிஜிஸ்ட்ரேஷன் பார்ட் போயிட்டோம். ஸோ அதனால் டெமோ வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ கிட்டத்தட்ட இதை வந்து நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போது இந்த பேமெண்ட்டை கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். லாஸ்ட் டேட் வரைக்கும் இழுத்துட்டு போக வேண்டாம். அதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் லாஸ்ட் டேக்கு ஒரு 2 நாளுக்கு முன்னாடியாவது நீங்கள் பேமெண்ட் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எந்த டைம் வேணால் நீங்கள் லாக் அவுட் பண்ணிக்கலாம், எந்த டைம் வேணால் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ பேமெண்ட் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் பேஜ் லாகின் பண்ணவொன்னே இப்படி தான் இருக்கும். எடிட் அப்ளிகேஷன், சேஞ்ச் பாஸ்வேர்ட், லாக் ஆஃப். அப்ளிகேஷன் ஏதாவது மாற்றணும்னா எடிட் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா என்டையர் பேஜ் திரும்ப ஃபர்ஸ்ட் செக்ஷன்லேருந்து 6th செக்ஷன் வரைக்கும் உங்களுக்கு 1 by 1 வரும். எல்லாத்தையும் நீங்கள் மாற்றுறதுனா மாற்றிக்கலாம்.
ஆனால் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இது வராது. ஓகேங்களா? அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த மெடிக்கல் கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன். வெரி ஈஸி. இஃப் யூ ஆர் பிளானிங் டு அப்ளை ஃபார் போத் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா, அப்ளிகேஷன் ப்ராசஸ் இஸ் வெரி சிம்பிள். ஒரே அப்ளிகேஷனில் நீங்கள் ரெண்டையும் அப்ளை பண்ணிடலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டா மட்டும்தான் போட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கோ. இந்த அப்ளிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குங்கிற பட்சத்தில் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டில் எலிஜிபிள் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வந்துருச்சுன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் இன் த மெடிக்கல் கவுன்சிலிங் ப்ராசஸ். இன்கேஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது டிஸ்கிரிபன்சிஸ் இருந்துச்சுன்னா இன்எலிஜிபிள் லிஸ்ட் அப்படின்ற மாதிரி ஏதாவது டீடைல்ஸ் கொடுப்பாங்க. நான் அதை வந்து நம்மளுடைய சேனலில் அப்டேட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.